இந்த வத்தலகுண்டு ரூட் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஹேர் பின்ட்டுக்கும் பக்கு பக்குன்னு இருந்துச்சு எனக்கெல்லாம் முன்னாடி உட்காந்துட்டு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. எல்லோரும் செம்மையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பயங்கரமாக தரமாக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம உக்கடம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு தரமான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நாட்களாகவே இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஜேர்னி மட்டும் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி அந்த ஆளை பிடிச்சாச்சுங்க. எஸ், இன்றைக்கி மேட்டுப்பாளையத்துலேருந்து கொடைக்கானல் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து கொடைக்கானலுக்கு ரிசர்வேஷன் காட்டாது, பட் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கொடைக்கானலுக்கு காட்டுங்க. ஸோ நான் ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரண்ட் சீட் தான் போட்டிருக்கோம். வண்டி வந்து இங்கே ஒரு 9:30 வருங்க. வந்துட்டு இங்கே ஒரு ½ hour ஆள்ட்டு 10 மணிக்கு ஷார்ப்பாக எடுத்து எத்தனை மணிக்கு கொடைக்கானல் போகிறாங்கன்னு பார்ப்போங்க. கரெக்டாக நானும் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்குங்கிற மாதிரி வந்துட்டேங்க. எங்கள் வீட்டில் சீக்கிரமாக கிளம்பிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணால் பஸ்ஸே கிடைக்கல. அப்புறம் ஒரு அண்ணாட்ட லிஃப்ட் கேட்டேன். டேரெக்டாக நம்ம உக்கடத்துலேயே இறக்கி விட்டாரு. ஸோ வண்டி வரட்டுங்க, அப்புறம் எல்லாமே கண்டினியூ பண்ணாங்க. ஒரு நல்ல குரூவாக தான் அமையும் நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் மேட்டுப்பாளையம் டிப்போங்க. மேட்டுப்பாளையம் டிப்பாவே நமக்கு அவன் தான் ஞாபகம் வருவான், வேறு யார்? ரியல் ஜாஸ்மின். எஸ், நம்ம புது டெர்மினஸ். நம்ம வண்டி அந்த லைனில் தாங்க வரும். ஸோ வந்துச்சுன்னா பார்ப்போங்க. இங்கே பாருங்க, நம்ம அல்ட்ரா டீலக்ஸை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் அபூர்வமான காட்சி, கண்டுக்கோங்க. நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்னு தெரியல. லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி 1-1 சர்வீஸு. அந்த வீடியோவில் என்னன்னு தெரில, கமெண்ட் அவ்வளோ நெகட்டிவாக வந்திருக்கு. நான் இருக்கிறது தாங்க சொன்னேன் உண்மையாலுமே. நான் ஃபைனலில் ஆக்சுவலி அது வந்து என்ன என்ன ஃபால்ட்னா, பஞ்சப்பூரில் சொல்லியிருக்கக்கூடாது 3.5 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணுறோன்ட்டு. பிகாஸ் எனக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆனன்னு தெரியும். பட் சிங்கநல்லூரில் நான் என்ன பேசணும்னு நினச்சிருந்தேனோ அதுதான் பஞ்சப்பூரில் சொன்னேங்க. ஆனால் உண்மையாலுமே 3.5 மணி நேரத்தில் போக முடியாது. ஏதோ வண்டிக்கு நல்லா கூட்டம், என்ன வண்டின்னு தெரில. 3.5 மணி நேரத்தில் போக முடியாது. எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்குறதுனா நானே ட்ரை பண்ணி 3.5 மணி நேரத்தில் போக முடியுமா முடியாதான்னு பார்த்தா கண்டிப்பாக போக முடியாது. 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஆயிரும். ஸோ அதுக்கு நீங்கள் எங்கிட்ட கோச்சு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட். எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுச்சா, இவ்வளோ பண்ணிட்டுருக்கவே ஏன் நம்ம இதை இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்புறம் நிறைய பேர் இதில் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு கம்மியாக இருந்துச்சு நெகட்டிவ். மிச்சம் எல்லாமே சூப்பர் ப்ரோ, நாங்களே நினச்சிட்டு இருந்தோம் இது பண்ணுங்கன்ட்டு, நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் குட் கமெண்ட்ஸு நிறையா பாசிட்டிவாக இருந்துச்சு. சில பேர் தான் புரிஞ்சுக்காமல் நீங்கள் ஏன் ஏமாத்துறீங்க, வியூஸுக்காக இப்படி போடுறீங்களா அப்படின்னு. வியூஸுக்காக போடுறது இந்த விஷயம் இல்லைங்க. வியூஸுக்காக போகணுன்னா நம்ம என்ன வேணால் போய் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அது பண்ணுறது நம்மங்களா? வியூஸுக்காக மட்டும் இது பண்ணுறதில்ல. நமக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்காக தாங்க பண்ணுறோம். ஃபீல் பண்ண வச்சிங்களே என்னையே. ஆக்சுவலி நம்ம பாலக்காடுக்கு தாங்க இம்பட்டு கூட்டம். பா, நம்ம வண்டி வரட்டுங்க, அப்புறம் லெட்ஸ் கண்டினியூ. கோத்தகிரி பாலக்காடு வருவார் பாருங்கள். இப்போ கூட்டத்தை மட்டும் பாருங்கள். ஏங்க, நம்ம வண்டி வந்துருச்சுங்க. இன்னும் ஸ்பேர் வண்டி வந்திருக்குங்க இன்றைக்கி. என்ன இது, என்னங்க இது? சரி வாங்க, எந்த வண்டியாக என்னென்ன இன்றைக்கி இதில் தான் போக போகிறோம். கொடைக்கானல் எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்திருக்கு சொல்லுங்கள். The Golden Sparrow is coming. சேரன் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி கூட்டத்தை மட்டும் பாருங்க. இப்போ வாவ்,
செமையாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த நேரம்னு சொல்லுவாங்களா, அது இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். நம்ம ஸ்டிக்கரிங் வண்டி வரும்னு நினச்சேன். பட் வந்து ஒரு ஸ்பேர் வண்டி தான் வந்திருக்கு. ரிசர்வேஷன் டைம் ஓகேப்பா உட்காந்துக்கப்பான்ட்டாங்க. நான் பெர்மிஷன்லாம் கேட்கல, வேறு பேச வரல ஏதோ. சரி, ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப நாட்களாக கேட்டிருந்தீங்க. அதுவும் நம்ம மேட்டுப்பாளையம், துடியலூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சியிலேருந்து கொடைக்கானல் போனால் ஒரு ஆப்ஷன் தாங்க, வேறு ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே கவர் பண்ணதில்லை. For the first time we are going to cover. So start பண்ணுவோமா வாங்க. BS6 கொடுத்தாங்க, அதுவே நல்லதுங்க. ஸ்பேர் வண்டி வந்திருக்குங்க, கவலைப்படாதீங்க. நான் வந்து தம்ப்நெயிலில் ஸ்டிக்கரிங் வண்டியோட எப்படியாச்சும் பிடிச்சி வச்சிட்றேன். அதே மாதிரி ஸ்டிக்கரிங் வண்டியோட பிக்ஸும் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. என்ன ஆசையாக இருந்தேன் தெரியுங்களா? அதான் ஒரு டைலாக் வரும் இல்லைங்க, பருத்திக்கிறேன்ல, வாழணுன்னு ஆசையோடு வந்தாங்களா, வாசலோடு அனுப்பி விட்டிங்களேடா, அந்த மாதிரி தாங்க இருக்கும் உண்மையாலுமே. வாரத்தில் 7 நாட்களுமே வண்டி செம டிமாண்டுங்க. பாருங்கள் கூட்டம் எவ்வளோ ஏறுதுன்னு. இப்போயே ஆக்சுவலி நம்ம வண்டி டிப்பார்ட்டாக இருக்கணும், ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. பட் அதுக்குள்ளே பாருங்கள் மோஸ்ட் ஆஃப் தி க்ரௌடு ஃபுல்லாகிடுச்சுங்க. நேற்று சொன்னார் 130 சீட் ஏறிச்சிங்களாமா, சிட்டிங் இல்லாமல், சிட்டிங்கு ஸ்டாண்டிங் சேர்த்து. நேற்று அவ்வளோ டிமாண்ட் நம்ம வண்டிக்கு. ஸோ இன்றைக்கி சொல்லவே வேணாம், ஒரு பீக் சண்டே வேறு. ஸோ எப்படி அமைதுன்னு பார்க்கலாங்க. வண்டி கேட்டேங்க க்ரூட்ட, ஏன் புது வண்டி வரலன்னு கேட்டதுக்கு ஒரு வாரம் ஏதோ சென்சார் இஷ்யூன்னு சொல்லியிருந்தார், 1 வீக் வராதுங்களாமா அப்படின்னு சொன்னார். ஸோ வண்டி வரட்டும் தம்பி, வந்தோடனே நீங்கள் அங்கேருந்து எடுங்கப்பா அப்படின்னு சொன்னார். செம்ம ஃப்ரெண்ட்லி க்ரூ, செம்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எஸ், இந்த ரேக்லேருந்து ஆப்போசிட் போடணுங்க. கரெக்டாக 940 ரெகுலராக 10:1 நம்ம எடுப்பாங்க. அப்படியே வண்டி பின்னாடி போட்டுங்க. எஸ், ஃபைனலி நம்ம ஆயுதத்தையும் எடுத்தாச்சுங்க. நீ வரக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக வரும். போகிற வழி இப்போயே சொல்லிடுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், பழனிக்கு அப்புறம் கொடைக்கானல். இது வரைக்கும் நான் போனதே இல்லை ரூட்டு. இப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக நம்ம சேனலில் டெடிக்கேட்டடாக வரப்போது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பதிவுங்க. ஸோ ஆரம்பிப்போமா வாங்க. KSRTC பாலக்காடு போகுதுங்க. பாலக்காடு எந்த ஊருன்னு தெரில, இருங்க பார்த்துருவோம். கஞ்சிக்கோடு, வாழையா, பாலக்காடு தாங்க. பாலக்காடு சர்வீஸ், ஃபாஸ்ட் பேசஞ்சர். பழனி மேட்டுப்பாளையங்க. டீசெண்டாக ஸ்டிக்கர் பண்ணி சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டிக்கர். நம்ம வண்டி வெளியே வரப்போகுதுங்க. வால்பாறை வண்டி கிளம்பிடுச்சு, அடுத்தது நம்ம வண்டி தாங்க. சுக்கரத்தில் வண்டி கிளம்பியாச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிட்டாங்க. கரெக்டாக ஷார்ப்பாக 10:1 ரெகுலராக எடுப்பாங்க. எஸ், இப்போ வர
நம்ம டிஎன்எஸ்சிசியில் கேஷ் மட்டும் இல்லைங்க, யூபிஐலும் போட்டு நம்ம பே பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த சில்லற பிரச்சனை இருக்காதுங்க. மெயின் திங் நமக்கு என்ன செக் பண்ண வேண்டியதுன்னா, பைபாஸில் போகிறாங்களா இல்லை எல்லா பக்கமும் போகிறாங்களான்னு பார்ப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம சிபியில் பார்த்திங்கன்னா கார்பரேஷனில் எல்லா பக்கமும் போய் தான் போக சொல்லியிருக்காங்க. ஒத்தக்கால் மண்டபம் ஸ்கிப் பண்ணுறாங்களா இல்லை கிணத்துக்கடை மோஸ்ட்லி போயே ஆகணும். ஒத்தக்கால மண்டபம், சுந்தராபுரம் பார்ப்போம் எது உள்ளே போகிறாங்கன்னு அப்டேட் பண்ணுறாங்க. பொள்ளாச்சிக்கு 40 கிலோமீட்டருங்க. அதே மாதிரி ரைட்டில் போனால் தெரிஞ்சது தாங்க. லெஃப்ட்டில் போனால் பொள்ளாச்சி, ரைட்டில் போனால் பாலக்காடு, திருச்சூர், அது மாதிரி கேரளா சைடு நோக்கி போகலாம். இந்த சைடு போனால் நம்ம சவுத் சைடுங்க. இந்த ரூட் கவர் பண்ணுங்க, கோயம்புத்தூர் டு கொடுவாயூர். ஒரு நாள் பண்ணுவோம். ப்ளஸ் அப்படியே சுந்தரவனம்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். சீச்சனடி உள்ளே வந்துட்டு தாங்க போகிறாங்க. ஸோ மேலே ஏறல. இங்கே ஒரு ஃபேமஸான விநாயகர் கோவில் இருக்குங்க ஈச்சனரியில். ஒத்தக்கால மண்டபம் கீழே வரோங்க. பழைய வண்டியாங்கண்ணா 2013ங்களா? அது 2014. இந்த வண்டி. அதுக்கப்புறம் இது 2021 இந்த வண்டி பார்த்துருக்கோம். கிணத்துக்கடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:35 வந்தாச்சுங்க. இந்த பைபாஸ் ஒர்க் மட்டும் முடிஞ்சுன்னா பொள்ளாச்சி டச் பண்ணாமே நம்ம போயிடலாங்க அவுட்ரு. பட் மோஸ்ட்லி நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு அலாட் கிடைக்காது. இந்த ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓன் வெஹிக்கிள் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லுங்க. மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. பார்ப்போங்க எப்போ தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு. டெடிக்கேட்டட் வீடியோ போட முடியாது போல் இருக்குது கடைசி வரைக்கும். பொள்ளாச்சி வந்தாச்சு. கரெக்டாக 11 மணிக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஹால்ட்டு, 11:02 எடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்புற டைம் சொல்லிடுறேங்க. மேட்டுப்பாளையத்தில் ரெகுலராக 7:50, ஆக்சுவலி 58 ஷெடியூலு. நீங்கள் ஒரு 50க்கெல்லாம் போயிட்டீங்கன்னா ஏறிடலாம். மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் தாங்க டிக்கெட் தருவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து தான் கொடைக்கானல் தருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து தொடர்ந்து பயணத்தை கண்டுவோம். ஸ்ட்ரெயிட்டாக உனக்கு உடுமலைப்பேட்டை தான். உடுமலை, மலத்துக்குளம், பழனி. ஸோ சாப்பிட்றதுக்கு பழனி தாண்டி நிப்பாட்டுறேன்னு சொல்லுங்க. எல்லாமே பார்க்கலாங்க. வண்டி பின்னாடி போகுது. ஹாய் சொல்லுங்கள். இந்த லெஃப்ட்டில் டைவர்ட் ஆகுது பார்த்திங்கன்னா நம்ம தாராபுரம் போகிற ரோடுங்க. பண்ணி
அவனா எண்ணெய் ஒரு மாடா இருக்குண்ணா. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த பால ஒர்க் முடிஞ்சோடனே இது டோல் பிளாஸா ஓப்பன் பண்ணிடுவாங்க. பழனி 48 கிலோமீட்டருங்க கரெக்டாக. அப்படியே பாசிங் லைட் போட்டு ஆப்போசிட் பார்த்தீங்களா நம்ம வண்டி போகுதுங்க. ஆக்சுவலி நம்ம வண்டி ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த ஹில்ஸ் ஏறும்போது ஒரு சென்சார் மட்டும்தான் ப்ராப்ளம். ஸோ அது ரெடி பண்ணிட்டாங்கன்னா நம்ம லைனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஆப்போசிட் அந்த வண்டி தாங்க இது. ஸோ நமக்கு அப்படியே ஆப்போசிட் ரூட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க வண்டியை. ஆனால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வண்டி கிராஸ் ஆகும்போது. பா ಈ ಬಂಡಿ ಇದೆ ಮೊದಲೆಲ್ಲ ಬಂಡಿ ಇಲ್ಲ ಹಿಂಗೆ ನೇರ ಹೋಗಿ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. சுடுமலை டைவர்ட் ஆச்சுங்க. உடுமலை போக போகிறோம். உடுமலைப்பேட்டை வந்தாச்சுங்க. கரெக்டாக 11:45 வந்தாச்சுங்க. இங்கிருந்து கரெக்டாக நமக்கு 100 கிலோமீட்டருங்க கொடைக்கானலுக்கு. திருப்பூர் மூணாருங்க. பயங்கர லைட்டை போட்டு வராங்க. மடத்துக்குளம் கரெக்டாக 12:02 வந்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பழனி தாங்க. ஆல்ரெடி நிறையா கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உனி வந்து நம்ம பழனி எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்த்துட்டு பழனிலேருந்து கொடைக்கானல் தாங்க எண்ட் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா அது முழுக்க புது ரூட்டு. நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தேன். இந்த வத்தலகுண்டு வழியாக நிறையா வாட்டி போயாச்சு. பட் நமக்கு பக்கம்னு பார்த்திங்கன்னா பழனிலேருந்து தான் பக்கம். ஸோ அதனால் இந்த வாட்டி ட்ரை பண்ணிடலாங்க. நிறையா இந்த லைனில் புது பஸ் விட்ருக்காங்க. அதுவும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதுலேருந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆயிருங்க. மடத்துக்குளத்தோடு நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு. இதுலேருந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் பழனி வந்து திண்டுக்கல் கூட சேர்ந்துருங்க. அதுவும் நான் காட்டுறேன். இப்போ ரிவர் கிராஸ் ஆகும் பாருங்கள். அமராவதி தண்ணி எவ்வளோ போகுதுன்னு பார்த்துருவோம். தண்ணி கம்மியாக தாங்க போகுது. அப்கமிங் ஜூன் ஜூலையில் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிரும். தண்ணி பிச்சுட்டு போகும் அப்போல்லாம். எஸ் நம்ம பழனி வந்தாச்சுங்க. கரெக்டாக 12:40ங்க. இங்கே மட்டும் பாருங்கள் கூட்டம் எப்படி ஏறுன்னு மட்டும் பாருங்கள். எஸ் கொடைக்கு கூட்டத்தை பார்த்தீங்களா? ஏறுவாங்க பாருங்கள். இதாங்க கொடைக்கானல் டைமிங்கு. 12 மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இருக்குங்க. நம்ம வண்டி விட்டுட்டோம்னா 2:15 ஒரு வண்டி இருக்குங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசர்வேஷன் இருக்குங்க.
டிக்கெட் சார்ஜஸ் வந்து 60 ரூபாங்க. அண்ட் இங்கே பழனியில் டிக்கெட் சார்ஜஸ் சொல்லிடலாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கொடைக்கானல் வரைக்கும் ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா 180 ரூபா, அதாவது 179 ரூபா வரும். ரவுண்டாக 180 ரூபாங்க. இது நேரடியாக வந்து எடுத்திங்கன்னா ஜஸ்ட் 150 ருபீஸ். 150 ரூபாவில் ஒரு சூப்பரான பயணம் பண்ணிடலாங்க. திட்டக்குடி வண்டிங்க, பழனி திட்டக்குடி. ஆக்சுவலி மேட்டுப்பாளையம் ஒன்றுங்க நம்ம வண்டி. மொழி மேட்டுப்பாளையம், திண்டுக்கல், கம்பம் 2 பிரான்ச்சுங்க. அப்படியே நம்ம வண்டி பார்ப்போம். க்ரௌடுன்னு பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க. ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. முன்னாடி ட்ரிவாண்டம் வண்டி வருதுங்க. தேனி, கம்பம், குமுளி, கோட்டை, கொட்டா. ஜஸ்ட் நம்ம டைவர்ட் ஆகிடுச்சுங்க. இந்த ரோட் வழியாக தான் நம்ம கொடைக்கானல் போகணும். அண்ட் பழனி கோயிலுக்கு ரோப் கார் போகணுன்னா இந்த வழியாக தாங்க போகணும். கோயில் வியூ தெரியுதா? இது வந்து இடுமன் மலைன்னு சொல்லுவாங்க. பழனி மலை அந்த சைடு இருக்குங்க. வீடியோ எடுக்கிறது கஷ்டம் தாங்க, பிகாஸ் க்ரௌடு ஏகப்பட்ட க்ரௌடு ஏறிட்டாங்க பழனியில். ஆல்மோஸ்ட் வண்டி கோயம்புத்தூர்லேயே ஃபுல்லு, சிட்டிங் எல்லாமே ஃபுல்லு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஆகிட்டாங்க. போட்டிருக்கு பார்த்தீங்களா? இங்கேருந்து ரைட்டில் டைவர்ட் லெஃப்ட்டில் டைவர்ட் ஆகிடுவாங்க. 64 கிலோமீட்டர் கரெக்டாக. ஒரு ஆர்ச் ஒன்று வருங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த வழியில் ஏறணும்னா 3 hours 7 3 ஷார்ட்டாக 4 o'clock ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா 1 way ரோடு தாங்க. ஸோ ஒரு பஸ்ஸு போனால் தான் ஒன்று பஸ் வந்தாகும். நம்ம இந்த வத்தலமண்டு வழியாக கொடைக்கானல் போகிறோம் பார்த்திங்களா, அது வந்து 2 way ரோடு. ஒரு பஸ் வந்துச்சுன்னா ஒன்று பஸ் ஆப்போசிட் ஈஸியாக வந்துடும். பட் இந்த ரோடு அந்த மாதிரி இல்லை, ரொம்ப குறுகலான ரோடு. ஒரு செமையான த்ரில்லிங்கான ஜேர்னி அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த ரூட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணேன். ஸோ கண்டினியூ பண்ணுவோமா? நாங்கள் இப்போ சம்மர் சீசனுக்கு பாஸ் கம்பல்சரிங்க 4 wheelersக்குலாம். மலைகளின் நிறவரசி கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம்ஸ் யூ. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க காட்ஸு. பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.
நான் ஸ்டார்டிங்கே சொன்னேங்க, ஒரு வண்டி வந்துச்சுன்னா ரொம்ப லேட்டாகி தான் போகும். பிகாஸ் இது 2 வே ரோடுங்க. மற்ற நம்ம வத்தலகுண்டு வழியாக வரதெல்லாம் 4 வே ரோடு. ஸோ அவ்வளோக்கா டிராஃபிக் ஆகாது. பட் இந்த ரோட்டில் ஒரு வண்டி போனால் தான் இன்னொரு வண்டி போக முடியுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவெல்லாம் பண்ணுங்க. சீரியஸ்லி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னமா சீனரி இருக்குது தெரியுங்களா? ஐ திங்க் ஸோ அது என்ன டேமேஜ் எனக்கு தெரியலைங்க. சரியா, நான் உங்களுக்கு அப்படியே டெக்ஸ்ட்டில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இங்கிருந்து கொடைக்கானல் ஸ்டார்ட் ஆயிருங்க. ஆக்சுவலி போன வீக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புது வண்டி வரும்போது ஒரு யானை வீடியோ இருந்துச்சுங்க. அதை நம்ம டிரைவரை நான் கண்டக்டர் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அதில் அப்படியே லெஃப்ட்டில் போடுறேங்க. நம்ம கும்கி யானையாட்ட ஜம்முன்னு நிற்கிறாரு, நம்ம வண்டியும் நிற்கிது. அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சைடில் ஆட் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இங்கே இறங்குறது ஃபுல்லாமே டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனை விட கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன். மோஸ்ட்லி நிறைய கேரளா மலையாளிஸ் தான் வந்துட்டுருக்காங்க போல இருக்குங்க. 198% கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் இறங்குது. வேற மாதிரி கேர்வு, வேற மாதிரி பெண்டுங்க, தரமாக இருந்துச்சு. ஷார்ப் 2 மணிக்கு சவாரி காடுங்க. செக் போஸ்ட் தாண்டிட்டா ஃபஸ்ட் ஊர் இதுதாங்க. எப்படி வராங்க, ஒரு ஹார்ன் கூட அடிக்காமல் தைரியமாக வராங்க. ஈரோடு கொடைக்கானல். வேலையம்மா இப்படி வந்து எப்படி இல்லை ముందుకు எப்படி ముందు రైట్ లెఫ్ట్ లైక్ గేట్ గంట అవుతుంది. சீரியஸ்லி என்ன மாதிரி வியூ, என்ன மாதிரி ஜேர்னி. இந்த வத்தலகுண்டு ரூட் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஹேர் பிண்டுக்கும் பக்குன்னு இருந்துச்சு. எனக்கெல்லாம் முன்னாடி உட்காந்துட்டு காரங்களும் ஆப்போசிட்டில் அப்படி இப்படின்னு வராங்க. சீரியஸ்லி செம்ம த்ரில்லிங் ஜேர்னியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து லஞ்சை முடிச்சுட்டு தொடர்ந்து பயணம் கண்டினியூ பண்ணணும். ஒரு 2 hours ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். 4க்கு முன்னாடியே போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see. ஓகே, இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோட்டல் தான் நிப்பாட்டினாங்க. ஒஸ்ட்டுங்க, சர்வீஸ் ஒரு ப்ராப்பராகவே இல்லை, ரொம்ப ஹரிபரியாக போகிறாங்க. ஒஸ்ட்டு. இனிமேல் நீங்கள் நம்ம வண்டியில் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிடாதீங்க, தயவு செஞ்சு போய் கொடைக்கானலில் போய் சாப்பிட்ருங்க. சர்வீஸ்லேருந்து எதுவுமே நல்லா இல்லை, ஃபுட் வைஸு எதுவுமே டேஸ்ட் நல்லா இல்லை. நான் சொல்லணுங்கிறத சொல்கிறேன். நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணேன். ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ஓகே தாங்க, பட் ஃபுட்டு எனக்கு பிடிக்கல பர்சனலாக. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வீஸ் முக்கியமாக நல்லாவே இல்லைங்க. உள்ள ஆளாளுக்கு பறக்கிறாங்க தவிர 100 rupees வாங்குறாங்க மெயிலு. ஒரு மீல் 100 rupees. பட் அதுக்கான ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒர்த்து இல்லை. ஸோ டோன்ட் ப்ரிஃபர் திஸ் ஹோட்டல் தான். பட் நம்ம க்ரூ வந்து இங்கே தான் நிப்பாட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. பட் ஃபஸ்ட் ஹோட்டல் தாங்க. சரிங்களா, எஸ் கரெக்டாக ஒரு 15 minutes பிரேக்குங்க. பிரேக் அப்புறம்
லஞ்ச் முடிச்சாச்சு, நம்மளுடைய கிளம்பிடலாங்க. நீங்கள் வீட்டில் கூட ஏதாச்சும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆனால் இங்கே என் பர்ஸ்பெக்டிவில் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, அவ்வளோதான். காஸ்ட் வைஸும் அதிகம், குவாலிட்டியாகவும் இல்லைங்க. டேஸ்ட் ஓகேவாக இருந்துச்சு, பட்டு சர்வீஸ் நல்லா இருந்தால் தாங்க எல்லாமே பண்ண முடியும். சர்வீஸே ப்ராப்பராக இல்லாத போது அங்கே போய் ஒரு யூஸும் இல்லை. இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. நல்ல பட்டை கிளப்பிச்சு வெயில் நம்ம கோயம்புத்தூரில் கிளம்பும் போது. இப்போ ஓகேவாக இருக்குங்க. எஸ், நம்ம கொடைக்கு கரெக்டாக 32 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நம்மளோட லக்கு பாருங்கள், மழை பயங்கரமாக வருதுங்க. பா, மழை பார்த்தீங்களா, தரமாக வந்துட்டுருக்குங்க. டோட்டலாக கிளைமேட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன சரவண்ணா அடே இடிகட்டி ஆப்போசிட்டில் சத்தி வண்டி வருது பாருங்கள். சத்தி வண்டி வரும். ரைட் ஏரியா வைக்கலாம். ரைட் ஏரியா மியூசிக் அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம். அப்பா, ஏன் நிலுத்தாரம் தெளியாதெல்லாம் வந்துடல. அவரே எல்லாம் எத்தனை சத்தி வண்டிங்க. இதுவும் பிராண்ட் நியூ BS6 சத்தி, திருப்பூர், பழனி, கொடைக்கானல். லைட்டாக ரொம்பவே ஜர்க்காக தான் இருக்குங்க. ஆப்போசிட்டில் வரவங்க ஃபுல்லாக அவசரம். என்னதான் அவசரம் தெரியல பாருங்க. அதுக்குள்ள எஸ், வண்டி பாருங்க வரனால டிராஃபிக்கு. இவங்க எல்லாம் இங்கே கொஞ்சம் வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல. வண்டி வரட்டும், நம்ம அங்கே ஹை ஷாட் எடுப்போம். நான் இப்போ வரைக்கும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தது இல்லைங்க, எந்த வண்டியிலையுமே இவ்வளோ ரிஸ்க் எடுத்தது இல்லைங்க. அவர் ரெகுலராக டிரைவர் அண்ட் கண்டக்டர் நிலமையை நினச்சி பாருங்க. நம்ம அண்ணன் கண்டக்டர் நான் கத்திக்கிட்டே இருக்கார். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன சாலை, அதனால் வெயிட் பண்ணி தான் வரணும். நம்ம மக்களுக்கு வெயிட்டிங்கே ஆகாது, எல்லாம் சல்லுன்னு வராங்க. செம த்ரில்லிங்கான ஜேர்னியாக இருக்கலைங்க. வாணா நம்ம தான் உங்களுக்கெல்லாம் கைடுங்க. வாங்க. இருண்ணா அந்த வண்டி ரிவர்ஸ் வரும், அப்புறம் நீங்கள் போய்க்கோங்க. போனா பொறுமையாக இருக்கீங்கண்ணா. ரைட் வச்சு கட் பண்ணி போனா. ரைட் மண்ணு கட் பண்ணி போனா. ரைட் மண்ணு கட் பண்ணி போங்க. ஆமாம் ப்ரோ, ஹாய் சொல்லுங்கள்.
லெஃப்ட் அடி போனா லெஃப்ட் அடி போனா நல்லா லெஃப்ட் அடி போனா ஆரஞ்சு ஏய் போனா கரெக்டாக அந்த டிராஃபிக்கை கிராஸ் பண்ணுறதுக்கே ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. வா ஜீவா நகர் வந்தாச்சுங்க. கரெக்டாக 3:30. கண்டிப்பாக டிலேவாக தாங்க போவோம், ஏன்னா டிராஃபிக் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம கொடைக்கு எவ்வளோ தூரம்னா கிலோமீட்டர் எங்கேயும் போட்டாங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வத்தலகுண்டு ரோடு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க. அதை ப்ரிஃபர் பண்ணாமல் ஏன் எல்லோரும் இதில் வராங்கன்னு தெரில. எல்லாம் நம்மள மாதிரி தான், அந்த ரோட்டை பார்த்தாச்சு இந்த ரோட்டையும் பார்த்துருவோன்னு சொல்லி வரவங்க தான் அவங்கெல்லாம். இந்த வீடியோ கண்டிப்பாக டியூரேஷன் இழுத்துருன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. சார் கிளைமேட் என்னமா மாறுது, வேற மாதிரிங்க. 3:30க்கு கிளைமேட்டை பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, ரோடை மிஸ்ட்டு ஃபுல்லாக மறைச்சிச்சு பாருங்கள். கொடைக்கானலில் கிளைமேட்டு ஜம்முன்னு இருக்குங்க, வேற மாதிரி. எல்லாம் மிஸ்ட்டு ஃபார்மாக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 4 போகுது. பெருமாள் மலை வந்தாச்சுங்க. ஒரு ½ அன் ஹவர் டிலே. ரெகுலராக 3:30க்கு வருவாங்க, பட் இன்றைக்கி வந்து 4 o'clock டியூ டு அந்த டிராஃபிக் இருந்துச்சு பார்த்திங்களா, அதனால தான். இல்லைன்னா வந்திருப்பாங்க. ஸோ பார்ப்போம். இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் வத்தலகுண்டு ரீச் பண்ணலாங்க. இன்னும் கொடைக்கானலுக்கு 12 கிலோமீட்டர் இருக்குங்க. ஷார்ப் 4 மணிக்கு பெருமாள் மலை வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் ரெகுலர் ரூட்டு தாங்க. இங்கேயே தண்ணி பயங்கரமாக இருக்குங்க. சில்வர் ஃபால்ஸில் இன்றைக்கி ஒரு தரமான செய்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்தாச்சுங்க. டோல்கேட் வந்தாச்சுங்க. கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பரவாயில்லைங்க, தண்ணி சூப்பராக தான் வருதுங்க. எஸ், லேக் வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக 4:35க்கு வந்திருக்கோம். மழை தூரிகிட்டே தாங்க இருக்குது. இங்கேருந்து நம்ம லெஃப்டில் போயிடும் பஸ் ஸ்டாண்டுக்கு. டோர் ஓப்பன் பண்ணி விடு. பாருங்க கூட்டத்தை மட்டும் நம்ம வண்டிக்கு. தள்ளிடலாம் தள்ளிக்கணும்.
முதலாளிக்கு. வண்டியில் கூட்டத்தை பாருங்கள். இதை விட்டால் 7 மணிக்கு தான் வண்டி. ஸோ அதெல்லாம் அடிச்சு ஏற்கனவே ½ அன் ஹவர் லேட்டில் தான் வந்திருக்கோம். கூட்டத்தை பாருங்கள். பயங்கர சண்டையாக தான் போகுதுண்ணா. ரொம்ப நன்றி. சண்டையை போட்டுக்கிறாங்க. எடுத்துது மோட்ரு. ரொம்ப நன்றி. ஓகே ஓகேண்ணா. பார்த்ததே இல்லையே. எஸ் ஃபைனலாக ஒரு 4:40க்கெல்லாம் வந்தாச்சு. 40 நிமிஷம் டிலேக்கான காரணம் பார்த்திங்கன்னா வரும்போதே பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட டிராஃபிக்கு. நம்ம சத்தியவண்டிக்கு எப்போ கிராஸ் ஆச்சுன்னு தெரில. அந்த கிராஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. ரிட்டன் டைம் மட்டும் தாங்க சொல்ல மாட்டேன். ரிட்டன் இங்கே ரெகுலராக 4:40க்கு எடுப்பாங்க. 10:30 கோயம்புத்தூருங்களா, 10:30 கோயம்புத்தூர், அங்கேருந்து மேட்டுப்பாளையம் போயிடுவாங்க. ஸோ ஒரு தரமான ஜேர்னிங்க. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த மேட்டுப்பாளையம் கொடைக்கானலாம் பண்ணுங்கன்ட்டு. ஃபைனலி பண்ணியாச்சு. என்ன நம்மளோட பேட் லக்கு, நம்ம வண்டி வரல. 1 வீக் அப்புறம் வருன்ருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுறோம். கொடைக்கானல்லேருந்து பண்ணுவோங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அந்த ஒரு சூப்பரான வீடியோ இப்போ டாடா. எஸ், நம்ம கொடைக்கானல் பஸ்ஸஸ்னாவே நம்ம ப்ரோவோட போஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்தோடனே நம்மளை மீட் பண்ண வந்துட்டார். நம்ம கிளம்பும் போதே நம்ம கண்டக்டர் நான் சொல்லிட்டாரு வர சொல்லி. ப்ரோ ஹாய் ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. ஹாய். பிடிக்க கை கொடுக்க முடியல, ஏன்னா எல்லாம் வச்சுருக்க கையில். ஓகே ப்ரோ. கொடைக்கானல் ரசித். இப்போ ரிட்டனோட கூட்டத்தை மட்டும் பாருங்கள் வண்டியில். ரிட்டன் கோயம்புத்தூர் கூட்டத்தை பார்த்தீங்களா? நம்ம வரும்போது கூட்டம் இருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு இல்லைங்க. இப்படி வண்டி கிளம்பிடும். இன்றைக்கி லேட்டாக வந்தாலும் 5 o'clock எடுப்பாங்களாம்மா. ஆனால் ரெகுலராக 4:40. எஸ், அப்படியே நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. அதனே டீ சாப்பிட்டா கிளம்பியாச்சுங்க. அப்படியே தஞ்சாவூர் கொடைக்கானல். பாருங்கள், திருச்சிக்கெல்லாம் வண்டிக்கு டிமாண்ட் இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. எல்லாம் வத்தலகுண்டில் இறங்கிடுவாங்க.